நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் பேசிகிட்டு இருக்காங்க டேக்ஸ் பற்றி. நமக்கு எதுவும் தெரிஞ்ச மாதிரியும் இருக்குது, தெரியாத மாதிரி இருக்குது. நம்மளால் ஜிஎஸ்டி கட்டுறோமா, நம்மளால் அரசாங்கத்துக்கு தான் வருமானம் இருக்கா அப்படின்றத ஒரு மேலோட்டமாக பார்க்க போகிறோம். அரசாங்கத்திற்கு நம்ம எந்த வகையில் ஜிஎஸ்டி ஈட்டி தரோம், வருவாய் வர வச்சு தரோன்றதை இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு மேலோட்டமாக தான் பார்க்க போகிறோம். முதல்ல வாட்டர் வாஷ்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஒரு சர்வீஸ் பண்ண என்னெல்லாம் மாற்றணும்னு பார்க்கலாம். வாட்டர் வாஷ் பண்ணுறீங்க, குறைஞ்சபட்சம் ஒரு 1/2 யூனிட் கரண்ட் செலவாகும். அந்த 1/2 யூனிட்டுக்கான சார்ஜும் கட்டணும், அதுக்கு 17% சார்ஜும் கட்டணும். ஸோ வாடிக்கையாளர் தலையில் வந்து நிறைய டேக்ஸ் உழுது. அது பார்த்திங்கன்னா வண்டி வாங்கும் போது ஜிஎஸ்டி, அப்புறம் ரோட் டேக்ஸு, அப்புறம் பெட்ரோல் டேக்ஸு, அதுக்கப்புறம் சர்வீஸ் பண்ணும்போது ஜிஎஸ்டி கொடுத்து தான் எல்லா ஸ்பேர்ஸும் மாற்றணும். அப்புறம் சர்வீஸ் பண்ணுறதுக்கும் இப்போது வந்து டேக்ஸ் கட்டிட்டு இருக்காங்க நிறுவனங்கள். நம்ம அதுவும் பண்ணுற கண்டிஷன் கொண்டு வந்துட்டுருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆயில் மாற்றணும். ஆயில் வந்து 18% ஜிஎஸ்டி. 250 ரூபா மதிப்புள்ள ஆயிலாக இருந்தால் 45 ரூபா, 300 ரூபா ஆயில் மதிப்பாக இருந்தால் 54 ரூபா, 400 ரூபா மதிப்புள்ள ஆயிலை நீங்கள் மாற்றினீங்கன்னா 72 ரூபா வரைக்கும் அரசாங்கத்துக்கு ஜிஎஸ்டியாக போயிடுது. ஆனால் நம்ம ஆயில் மாற்றுறதுக்கு இன்றைக்கும் என்ன பண்ணுறோம், 30 ரூபா, 20 ரூபா, 50 ரூபான்னு வாங்கிட்டு இருக்கோம் இல்லையா. ஆனால் அரசு பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஆயிலை வாங்கினாவே 72 ரூபா வரைக்கும், அதாவது 45, 54, 72 இந்த 3 ரூபாயில் அந்த மதிப்புக்கு ஏற்ற மாதிரி ஜிஎஸ்டியாக அரசுக்கு வருவாயை கிடச்சிருது. நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ஊற்றுற ஆளுக்கு ஒரு 20 ரூபா 30 ரூபா கிடைக்குது, அந்த மாதிரி இருக்குது. ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா பிரேக் ஷூ. கண்டிப்பாக நிறைய வண்டியில் ஒரு வண்டிக்கு ஒன்று மாற்றிடுவோம். பிரேக் ஷூ வந்து 28% ஜிஎஸ்டி. அதாவது 100 ரூபாய் மதிப்புள்ள ஒரு பிரேக் ஷூ நீங்கள் வாங்கினீங்கன்னு சொன்னால் 28 ரூபாய் அரசாங்கத்துக்கு போய்டும் ஜிஎஸ்டியாக. அல்லது 200 ரூபா கொடுத்து ஓஇ சைட்லாம் நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் ஒரு பிரேக் ஷூக்கு வந்து 56 ரூபாய் ஜிஎஸ்டியாக யாருக்கு போகுதுன்னா அரசாங்கத்துக்கு போயிடுது. ஸோ ஒரு பிரேக் ஷூவில் 56 ரூபா ஜிஎஸ்டியாகவே அரசாங்கத்துக்கு போயிடுது. அடுத்தது ப்ளக் வாங்குறீங்க இல்லையா, நீங்கள் வாங்கக்கூடிய என்ன பிராண்டாக இருந்தாலும் சரி, என்ஜிகே, போஸ், சாம்பியன் எதுவாக இருந்தாலும் சரி, குறைஞ்சபட்சம் ஒரு ப்ளக்குக்கு 25 ரூபாய் ஜிஎஸ்டியாக அரசுக்கு வருவாயாக போயிடுது. நீங்கள் கையில் வாங்கும்போது அதெல்லாம் கட்டி தான் வாங்குறீங்க. நம்ம நினச்சிப்போம் நம்ம வந்து ஜிஎஸ்டியை கட்டலான்னு நினச்சிட்ருக்கீங்க. ஆனால் நீங்கள் வாங்குகிற ஒவ்வொரு பொருளுக்கும் ஜிஎஸ்டியுடன் சேர்ந்து தான் நீங்கள் வாங்கிட்டு இருக்கீங்க. ஸோ நம்மளால் எவ்வளோ வருமானம் அரசுக்கு போயிட்டுருக்குன்னு பாருங்கள். இது எல்லாமே நம்ம கஸ்டமர் தலையில் தான் உழுது. ஆனால் கடைசியில் அடுத்தது பார்த்திங்கன்னா ஏர் ஃபில்டர் 18% ஜிஎஸ்டி. அதாவது 100 ரூபா மதிப்புள்ள ஏர் ஃபில்டர் மாற்றினீங்கன்னு சொன்னால் 18 ரூபா அரசுக்கு வருவாயாக போயிடும். ஒரு நாள் தினந்தோறும் நம்ம செய்யக்கூடிய வேலைகளை மட்டும்தான் எடுத்திருக்கேன். நான் பெரும் பகுதியில் எடுத்துக்கல. அதனால் வந்து ஒரு ஏர் ஃபில்டர் மாற்றும் போது குறைஞ்சபட்சம் 100 ரூபா இருந்தால் அந்த ஏர் ஃபில்டர் வாங்குகிற காசில் 18 ரூபா ஜிஎஸ்டியாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அரசுக்கு வருவாய் வச்சு கொடுத்துட்றீங்க. ஸோ அடுத்தது பேரிங். நிறைய வண்டிக்கு மாற்றுறோம். கண்டிப்பாக ஒரு பேரிங் அல்லது ஒரு செட்டு பேரிங் குறைஞ்சது மாற்றுற மாதிரி இருக்குது. ஸோ 100 ரூபாய் மதிப்புள்ள பேரிங் நீங்கள் வாங்கினீங்கன்னா அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி 18% பேரிங்க்கு. அதே ஒரு 200 ரூபா மதிப்புள்ள பேரிங் வாங்கி போட்டிங்கன்னா 36 ரூபா ஜிஎஸ்டியாக கவர்மெண்ட்டுக்கு போய்டும். ஸோ இந்த மாதிரி எல்லா வகையிலும் நீங்கள் வாங்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் ஜிஎஸ்டியாக கவர்மெண்ட்டுக்கு போயிட்டே இருக்குது. இதில் என்னென்னா உற்பத்தியாளருக்கும் பெரிய லாபம் கிடைக்கிறதில்ல, விற்பனையாளருக்கும் பெரிய லாபம் கிடைக்கிறதில்ல, மாற்ற நமக்கும் கிடைக்கிறதில்ல. எல்லாம் அரசாங்கத்துக்கு தான் போயிட்டுருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா கேபிள். ஒரு சூப்பர்ஜெட் கேபிள் வாங்கினீங்கன்னா 100 ரூபா கேபிள் வாங்கினீங்கன்னு சொன்னால் நம்ம டிஸ்கவுண்ட் மொத்தம் பார்த்து பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு 100 ரூபா கேபிளுக்கு வந்து 28% டேக்ஸ், அதாவது கேபிளுக்கு. ஸோ அப்போ 100 ரூபா மதிப்புள்ள கேபிள் வாங்கினீங்கன்னா 28 ரூபா அரசாங்கத்துக்கு போய்டும். அதே 200 ரூபா மதிப்புள்ள ஒரு கேபிள் வாங்கினீங்கன்னா 56 ரூபாய் அரசாங்கத்திற்கு ஜிஎஸ்டி வருவாயாக கிடச்சிரும். நம்ம என்ன பண்ணுறோம், 200 ரூபா கேபிள் வாங்குறதுக்கு இன்னும் 40 ரூபா கொடுக்குறதுக்கு, 50 ரூபா கொடுக்குறதுக்கு கஸ்டமர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அவங்க ஜிஎஸ்டியாக கட்டுற அமௌண்ட் எவ்வளோ அப்படின்றத நம்மளும் தெரிஞ்சுக்கணும், அவங்களுக்கு தெரியப்படுத்தணும். கண்டிப்பாக ஒரு சர்வீஸ்க்கு ஒரு கேபிள் கண்டிப்பாக மாற்றுற மாதிரி இருக்கும். அப்புறம் பல்ப் வாங்கினா பல்புக்கு 17% ஜிஎஸ்டி. இப்போ சாதாரண பல்ப் போட்டால் ஒரு 85 ரூபா பல்ப் வாங்கினீங்கன்னா ஒரு 15 ரூபா ஜிஎஸ்டியாக போய்டும். அதே கொஞ்சம் காஸ்ட்லியாக 300 ரூபா பல்புலாம் வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 45 ரூபா வரைக்கும் அரசுக்கு ஜிஎஸ்டியாக போய் சேர்ந்துடும். இப்படி ஒவ்வொரு பொருளும் நீங்கள் வாங்கும்போது அரசுக்கு பார்த்திங்கன்னா வருவாய் வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம நினச்சிட்ருக்கோம் பில் போடாமல் வாங்குகிறோம், நமக்கு ஜிஎஸ்டி இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களே, அதெல்லாம் எதுவுமே இல்லை. எல்லாத்திற்குமே ஜிஎஸ்டியாக மாற்றப்பட்டு அவர்களுக்கான பணம் எடுக்கப்பட்ட பிறகு தான் பொருள் வந்து விற்பனைக்கே வருது. 1-2 பொருட்களை தவிர, அதாவது பேர் இல்லாத பிராண்ட் வந்து அப்படி இருக்கும். அடுத்ததாக பேட்டரி எடுத்துக்காங்க. பேட்டரிக்கு 18% ஜிஎஸ்டி. சுமார் 1000 ரூபா மதிப்புள்ள ஒரு பேட்டரியை நீங்கள் ஒரு வண்டியில் மாட்டினீங்கன்னு சொன்னால் 180 ரூபா ஜிஎஸ்டியாக அரசுக்கு வருமானம் போய்டும். மத்திய மாநில அரசுக்கு வருவாயாக போய்டும். ஸோ ஒரு 1000 ரூபா பேட்டரி மாட்டினா 180 ரூபா யாருக்கு போகுது, அரசுக்கு போகுது. நம்ம பேட்டரி மாட்டுறதுக்கு லேபர் எவ்வளோ வாங்குறோம்னு பார்த்தீங்கன்னா 40 ரூபா 50 ரூபா வாங்குறோம். இதில் அப்படி தான் உற்பத்தியாளருக்கும் பெருசாக லாபம் இல்லை, விற்பனையாளருக்கும் லாபம் இல்லை, வாடிக்கையாளருக்கும் லாபம் இல்லை, மாற்றாளுக்கும் லாபம் இல்லை. மொத்த லாபமும் பார்த்திங்கன்னா அரசே எடுத்துக்குது. இந்த மாதிரி ஒரு பேட்டரியில் போய்டுது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா டயர். இன்றைக்கி ஒரு ஆக்டிவா டயர் வாங்கினீங்கன்னா கிட்டத்தட்ட 1200 ரூபா 1300 ரூபா வந்துடும். ஸோ 28% டேக்ஸ். 1000 ரூபாய்க்கு நீங்கள் வாங்குகிற டயரு அதில் 280 ரூபா டேக்ஸாக உள்ளே போய்டுது. அதே நம்ம ஆக்டிவா பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 350 ரூபா வரைக்கும் 1300 ரூபா டயர் வாங்கினீங்கன்னு சொன்னால் அரசாங்கத்திற்கு டேக்ஸாக 360 ரூபாய்க்கு மேலே டேக்ஸாக போய்டுது. இதில் என்னென்னா ஏர்க்ராஃப்ட், அதாவது ஏரோப்ளேனுக்கு டயர் பார்த்திங்கன்னா 18% டேக்ஸ், 2 வீலருக்கு டயர் வந்து 28% டேக்ஸ்.
தனியாக டியூப் மட்டும் தனியாக வாங்கினீங்கன்னா 18% டேக்ஸ். இந்த மாதிரி எல்லா வகையிலையும் டேக்ஸ்ன்னு சொல்லிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அரசுக்கு ஈட்டி தரக்கூடிய வருவாய் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா வாயை பழக்கிற அளவுக்கு இருக்கும். என்னென்னு கேட்டிங்கன்னா 2200 நீங்கள் ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் மட்டும் ஒரு வண்டிக்கு மாற்றினீங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் மூலம் அரசுக்கு கிடைக்கக்கூடிய வருவாய் ஜிஎஸ்டி மூலமாக 500 ரூபாய். ஒரு வண்டிக்கு 500 ரூபா நம்ம கொடுத்துட்ருக்கோம். தெரிந்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.